வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இறைச்சிக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு பூர்வீக நாட்டுக்கோழி இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழிக்கு பின்னாடி எத்தனையோ வகையான சிறப்புகள் இருக்குங்க. ஆனால் இந்த கோழிகளை பற்றி யூடியூப்பில் பெரிய லெவலில் வீடியோ இல்லாது ஒரு வேதனைக்குரியதாக இருக்குது. அதனால தான் நம்ம தமிழில் இந்த கோழிகளை பற்றியோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியோ நீங்கள் தெரிந்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டு இனங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்தியாவில் நிறையா வகையான இனங்களை பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணி அதை பார்த்திங்கன்னா நாட்டு இனங்களாக அறிவித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா கேரளாவில் பல வருஷமாக வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்கள்லாங்க இந்த தெளித்தேரி கோழி இனங்கள். இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் கோழிக்கோடு சுற்றி இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளில் இந்த கோழி இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. பழங்காலம் முதலே இந்த கோழி இனங்கள் அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. இந்த கோழிக்கு பின்னாடி எத்தனையோ வகையான சிறப்புகள் இருக்குங்க. இதோட உருவ அமைப்பு மற்ற விஷயங்களை பார்ப்போங்க. இந்த இனம் கருப்பாக தாங்க இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கருப்பு இறகுகள் கொண்டதாக தான் இருக்கும். ஆனால் அந்த மேலே இருக்கக்கூடிய கொண்டைகள் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் சிவப்பாக இருக்குங்க. இது ஒற்றை கொண்டை அமைப்பை சேர்ந்ததுங்க. இதோட கால்கள் பார்த்திங்கன்னா நடுத்தர உயர கால்களாக இருக்கும். மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறம் கலந்து தாங்க இதோட கால்கள் இருக்கும். இந்த இனங்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரிய லெவலில் பயன்படுத்தப்படுதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா மற்றும் புழுனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்களுக்கு இந்த இனங்களை நிறையா வகையான மருத்துவம் ஆயுர்வேதாவில் செய்கிறாங்க. அதனாலேயே இது கொஞ்சம் புகழ்பெற்றதாக பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் இருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இனங்களோட சேவலோட வெயிட் அதிகபட்சம் 1.5லேருந்து 1.7 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றவங்க. கோழியோட எடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.24லேருந்து அதிகபட்சம் 1.3 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றக்கூடிய தன்மை கொண்டது. வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் இடணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மாதங்களில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. 60லேருந்து 80 முட்டைகள் வரைக்கும் வருஷத்துக்கு தரக்கூடிய தன்மை கொண்டது. முட்டைகளோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 கிராம் வரைக்கும் இருக்குவாங்க. இந்த இனங்களோட நிறையா வகையான சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.